வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நம்ம வீடியோ மூலமாக ஒரு அழகான ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகிறோங்க. இந்த ஃபார்ம் லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, உத்திரமேரூர்லேருந்து வந்தவாசி போகிற ஸ்டேட் ஹைவேல மானாமதின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குதுங்க. அந்த மானாமதி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போகிற லேண்டோட வில்லேஜ் நேமும் மானாமதி தான். உத்திரமேரூர் தாலுக்கா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. நம்ம பார்க்க போகிற எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் 10 சென்ட் பார்க்க போகிறோங்க. புஞ்சை நிலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். தாம்பரத்துலேருந்து உத்திரமேரூர் வந்து ஒரு 60 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து 12 கிலோமீட்டர், அதாவது தாம்பரத்துலேருந்து 72 கிலோமீட்டர் இந்த லேண்ட் வந்து அடைஞ்சிடலாம். அதே மாதிரி புக்குத்துறை ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருதுங்க. காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருதுங்க. ஒரு நல்ல ஒரு ரெட் சாயில் லேண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், மானாமதின்றது ஒரு பெரிய ஊர். உத்திரமேரூருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜங்ஷன், வந்தவாசி போகிற வழியில் இருக்கிற பெரிய ஜங்ஷன் வந்து இந்த மானாமதி ஜங்ஷன் தான். இப்போ நம்ம மானாமதி ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். இந்த மானாமதி ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்டு திரும்பினா இந்த ரைட்டில் தான் நம்ம போகிறோம். இங்கேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு செழிப்பான கிராமம் இந்த மானாமதி. இந்த கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போகிற லேண்டு எல்லாமே நல்லா ஒரு பெரிய ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு கார் போனால் இன்னொரு கார் வரா மாதிரி ஒரு பெரிய ரோடு அப்ரோச்சில் தான் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குங்க. நம்ம இப்போ இடத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். 2 ஏக்கர் 10 சென்ட்டுங்க, புஞ்சை நிலம். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் முழுக்க, இந்த ஏரியா முழுக்க ஊரில் இருக்க மக்கள் எல்லோரும் விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த இடத்த உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளமாக இருக்கிற மாதிரி தோணும். இந்த எல்லா இடமும் அப்படி தான் இருக்கும், அதனால் தண்ணி நிற்காது. இந்த இடத்துக்கு பின்னாடி தான் நீர் ஏரி இருக்குது. எப்பவும் போல் ஹேண்ட் சிம்பிள் பார்த்துக்கோங்க. நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க. நீங்கள் யாராவது 2 பேர் கூட சேர்ந்து பிரித்து வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இடம் தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணி இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா கிராமத்துலேருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்குது இந்த இடம். அதனால் நம்ம ஒரு தோட்டக்காரரை போட்டுட்டு தான் வேலை வாங்க முடியும், அந்த மாதிரி ஸ்டே பண்ண முடியும். தனியாக ஃபேமிலியோடு வந்து நம்ம இருக்க முடியாது. கிராமத்து பக்கத்தில் இல்லை இந்த இடம். இதுதான் நம்ம இடம், பார்க்குற இடம் தான். நல்ல ஒரு ரெட் சாயில் லேண்டு தான் இது. இதில் ஒரு வெல் இருக்குது, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி ரோடும் பெரிய ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு கார் போனால் இன்னொரு கார் போகிற மாதிரி ஒரு பெரிய ரோடு தான். அதுதான் எப்பவுமே நம்ம வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டாக நான் எடுத்து செலக்ட் பண்ணி போகிறது. ஆப்போசிட்டில் இருக்க சைடு இது. நல்ல ஒரு ரெட் சாயில் லேண்டு தான் இது எல்லாமே. கண்டிப்பாக மரங்கள் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஒருவேளை நம்ம வாங்கி முதல்ல நம்ம வீடு கட்டி ஸ்டே பண்ணிட்டா, நம்மளை மாதிரி எல்லோரும் இந்த இடத்துல வந்து வீடு கட்டி ஸ்டே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ இன்னும் சைட்லேருந்து வீடியோ எடுக்கிறேன், பார்த்துக்கங்க. பவுண்ட்ரியை கிளியராக காட்டுறேன். நம்ம இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 ஃபீட் வந்து ஃப்ரண்டேஜ் வருதுங்க. 2 ஏக்கர் 10 சென்ட்டு புஞ்சை லேண்டு தான். நல்ல ஒரு ரெட் சாயில் லேண்டில் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அந்த லேண்டு பார்த்திங்கன்னா நல்ல வெர்டிக்கல் ஷேப்பில் எந்த ஒரு கோணல் இல்லாமல் லேண்டு அமைஞ்சிருக்குங்க. அதெல்லாம் நீங்கள் 2 பேர் வாங்கி பிரிச்சுக்கலாம். ஒரு இபி சர்வீஸ் தான் இருக்குது, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸும், ஒரு வெல் ஒன்று இருக்குது. வெல் வந்து நம்ம கொஞ்சம் சரியாக சேதமடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிக்கணும், கட்ட வேண்டியது இருக்கும். அதனால் வெளில நானும் வீடியோ எடுக்கலை. இந்த தென்னை மரம்லாம் இருக்குது பாருங்களேன், இதில் நம்ம பவுண்ட்ரியில் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல தான் கிணறு இருக்குதுங்க. அந்த மரங்கள் இருக்கிற இடத்துல தான் கிணறு இருக்குது. இந்த இடத்துக்கு பின்னாடி ஏரி இருக்கிறதுனால நமக்கு நல்ல நீர்வளம் உள்ள இடமா இருக்குது. அதே நேரத்தில் ஏரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கூட தண்ணி நிற்காது. அந்த மாதிரி மேலான பகுதி தான். ஏரிக்கு மேலே இருக்குது. இது புஞ்சை நிலம் தான். தாம்பரத்துலேருந்து 72 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. மானாமதி ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. எல்லா அத்தியாவசிய தேவைகளும் மானாமதி ஜங்ஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். இந்த ஊரில் தாங்க, உத்திரமேரூர் கூட சினிமா தேட்டர் கிடையாது. இந்த ஊரில் மட்டும்தான் சினிமா தேட்டர் இருக்குது. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ், என்டர்டெயின்மெண்ட்டு. நல்ல ரெட் சாயில் லேண்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இந்த இடம் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் ஏக்கர் வந்து 30 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.